மொஹரம் பண்டிகை அன்று தடை உத்தரவின் காரணமாக கலை இழந்து காணப்பட்ட உலக புகழ் பெற்ற நாகூர் தர்கா பக்தர்கள் இல்லாமல் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை. இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் இஸ்லாமியர்களால் மொஹரம் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு மொஹரம் பண்டிகை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் கலை இழந்து காணப்பட்டது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கு நாகூர் தர்காவில் தரிசனம் செய்ய தடை நீடித்து வருவதால் உலக புகழ் பெற்ற நாகூர் தர்கா வாசல் விரிச்சோடி காணப்பட்டது. அலங்கார வாசல் கதவு மூடப்பட்டிருந்த காரணத்தினால் அங்கு குறைவான அளவில் வந்த வெளியூரைச் சேர்ந்த பக்தர்கள் வாசலில் இருந்தபடியே வழிபாடு நடத்திவிட்டு சென்றனர். தர்காவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத போதிலும் தர்கா நிர்வாகிகளின் தலைமையில் வழக்கமாக நடைபெறும் மொஹரம் பண்டிகைக்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது கொரோனா கோரப்பிடியில் நாட்டு மக்கள் மீண்டு வர சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சுல்தான் ஷஹதாய் சையதுனா இமாம் ஹுசைன் ஷஹீதே தஸ்த கர்பலா ரலியல்லாஹு தஆலா பிஹர்மதா சையதுனா வ சாதாத்தினா முஸ்லிம் பின் உகைல் ரலியல்லாஹு தஆலா பிஹர்மத் சித்திகின் வ ஸாலிஹின் பிஹர்மதா சையதுனா ஷஹதாய் கர்பலா லில்வா அல்லாஹ் آمين آمين يا رب العالمين رسولك سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال